ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பானிபூரிக்கு தேவையான பொருட்கள். ரெடிமேடு பானிபூரி வாங்கியிருக்கோம் கடையிலேருந்து. பேக்கெட்டு 1 கிலோ வாங்கினோம். கடையிலலாம் கிடைக்கும். 5 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம். புளி ஊற வச்சுருக்கோம். புதினா இலை, கொத்தமல்லி இலை, 3 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இது மிளகாத்தூள். புளி ஊற வச்சுருக்கோம். புளி, புதினா, கொத்தமல்லி இலை, பூண்டு, பச்சை மிளகாலாம் ரசத்துக்கு. உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாத்தூள். இது மசாலாக்கு, பானிபூரி மசாலாக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொத்தமல்லி, புதினா இலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த புளி தண்ணி கரைச்சதில் நம்ம அரைச்சி வச்சோம்ல, கொத்தமல்லி இலை, புதினா இலை, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அது இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கலக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா போட்டுடலாம். இப்போ ரொம்ப புளிப்பாக இருந்தேன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறோம். இப்போ ஜார் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ பானிபூரிக்குள்ள ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சிடலாம். இனி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா உடச்சி விட்டாச்சு. இனி இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் ரசத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் உருளைக்கிழங்குலையும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, 5 வெங்காயம் போட்டுடலாம். உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க வெங்காயம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிடலாம். இப்போ கொஞ்சம் சாட் மசாலா போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பானிபூரிக்குள்ளே மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அங்கே தள்ளி வச்சிடலாம்.
இனி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பானிபூரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பானிபூரி பொரிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. நீ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பானிபூரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி வருது. நீங்கள் வந்து எப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு பக்கமாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக வருது. நல்லா ப்ரௌன் நிறம் வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் நிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பானிபூரி பொரிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்து எப்படி மசாலா வந்து ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மசாலா, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி ஸ்டஃபிங் வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த விரல் வச்சு லைட்டாக உடச்சி விட்டுடலாம் சின்னதாக. இப்போ இதுக்குள்ளே வந்து மசாலா வந்து போட்டுடலாம். இதே மாதிரி இந்த பானிபூரியிலலாம் நம்ம மாரி மசாலா வச்சிடலாம். வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பசங்க வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லா பானிபூரிலையும் ஸ்டஃபிங் வச்சாச்சு. வாங்க பசங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் பாட்டியும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தட்டில் ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ வந்து அதை ஊற்றி சாப்பிடலாம். பானிபூரி ரசம் அப்புறம் ஊற்று போடுவோம். ஒரு பானிபூரி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ரசம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ரசம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ரசம் ஊற்றிப்போம். வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் இது செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த வீடியோ போட முடியும். பாய்.